வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். அதில் ஜான்வரி 2025 நடந்த முக்கிய மாநாடுகள் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேவா, நம்ம இந்திய அளவிலும் அதே மாதிரி உலக அளவிலும் என்னென்ன மாதிரியான மாநாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மாநாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது இமேஜின் டிஎன் 2025 அப்படின்னு சொல்லக்கூடிய மாநாடு. இந்த மாநாடு தமிழ்நாட்டோட முதன்மையான தகவல் தொழில்நுட்ப மாநாடாக நடத்தப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ இமேஜின் அப்படிங்கிறதுக்கு பதில் இமேஜின் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதோட தீம் என்ன, கருத்துரு என்னன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு மற்றும் மாறுதல் மிக்க தொழில்நுட்பம் மூலம் சமமான வளர்ச்சியை தூண்டுதல் அப்படிங்கிறதான் இந்த இமேஜின் டிஎன் 2025 மாநாட்டோட கருத்துரு. இது நடந்தது தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அடுத்து போதைப் பொருள் கடத்தல் மற்றும் தேசிய பாதுகாப்பு மாநாடு. ஸோ போதைப் பொருள் கடத்துறது அது சம்பந்தமான பாதுகாப்புக்கான மாநாடு நியூ டெல்லியில் நடந்திருக்கு, புதுடெல்லியில் நடந்திருக்கு. ஸோ இதை ஏற்பாடு செஞ்சது போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் தான் இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸோட சுற்றுச்சூழல் உச்சி மாநாடு 2024 நடந்திருக்கு. நிறைய மாநாடுகள், சுற்றுச்சூழல் சம்பந்தமான மாநாடுகள் வெவ்வேறு இடத்துல நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பெருக்கம் குறித்த மாநாடு. பல்லுயிர் பெருக்கம் குறித்த மாநாடு கொலம்பியாவில் நடந்திருக்கு. அது இது பருவ காலநிலை குறித்த மாநாடு அஜர்பைஜான்ல நடந்திருக்கு. பருவ காலநிலை குறித்த மாநாடு. அடுத்து நிலத்தரமிழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இது சம்பந்தமான மாநாடு சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு. அடுத்து பிளாஸ்டிக் நெகிழி குறித்த மாநாடு தென்கொரியா. ஸோ இது நாலுமே யுனைடெட் நேஷன்ஸ் நடத்தக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த உச்சி மாநாடுகள். ஓகேவா, ஸோ நிறைய மாநாடுகள் நடத்துவாங்க. அதில் சில மாநாடுகள் மட்டும் சுற்றுச்சூழல் சம்பந்தமாக வரக்கூடியது. ஸோ பல்லுயிர் பெருக்கம் கொலம்பியா, பருவ காலநிலை குறித்தது அஜர்பைஜான்ல, நிலத்தரமிழப்பு சவுதி அரேபியா, நெகிழி குறித்த மாநாடு தென்கொரியா. அடுத்து அகில இந்திய சபாநாயகர் மாநாடு. இது இந்த மாநாடு 85வது மாநாடா இந்த வருஷம் நடந்திருக்கு. ஏஐபிஓசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாநாடு. ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார் பாட்னால. இது இந்தியாவில் நடந்திருக்கு, பீகார் பாட்னால. ஸோ இந்த மாநாட்டை யார் தொடங்கி வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள் தான் இந்த மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாட்னா, பீகாரில் உள்ள பாட்னா. அடுத்து சர்வதேச சூரிய சக்தி மாநாடு. சூரிய சக்திக்கான மாநாடு 2025 பெங்களூர்ல நடந்திருக்கு. ஸோ இதை ஏற்பாடு செஞ்சது இந்திய வானியற்பியல் நிறுவனம் IIA அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிறுவனம் தான் இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இது சர்வதேச சூரிய சக்தி மாநாடு. இது பெங்களூர்ல நடந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 55வது உலக பொருளாதார மன்றம். பொருளாதார மன்றம்னா WEFன்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தோட வருடாந்திர கூட்டம் வருஷம் கூட்டம் நடக்கும். அதில் இந்த 55வது கூட்டம் இந்த வருஷம் எங்கே நடந்திருக்குன்னா சுவிட்சர்லாந்தோட டாவோஸ் அப்படிங்கிற நகரில் நடந்திருக்கு. ஸோ இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் ஃபார் த இன்டெலிஜென்ட் ஏஜ் அப்படிங்கிறதான். ஸோ WEFோட இந்த வருட கூட்டத்தின் தீம் என்னன்னு கேட்டாங்கன்னா கொலாபரேஷன் ஃபார் த இன்டெலிஜென்ட் ஏஜ். ஸோ இந்த மாநாடுகள் தான் ஜான்வரி மந்தில் மட்டும் நடந்த மாநாடுகள். ஸோ அதை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.